ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்கள் ஊரில் இன்றைக்கி சித்திரை பொன்னேர் கட்டுதலுங்க. இன்றைக்கி கட்ட போகிறோம். பொன்னேர்னா நல்லேர்னு சொல்லுவாங்க. அதாவது ஊர் மக்களே சேர்ந்து ஒருத்தவங்களோட இடத்த செலக்ட் பண்ணி அந்த இடத்துல எல்லாரும் சேர்ந்து உழுவாங்க. மாடு வச்சுருக்கவங்க மாடு வச்சு விடுவாங்க, டிராக்டர் வச்சுருக்கிறவங்க கைவண்டி மிஷின் வச்சுருவாங்க. எல்லாருமே அந்த இடத்துல ஊரே சேர்ந்து வருஷத்தில் சித்திரை மாதத்தில் முதல் தடவை ஊரே சேர்ந்து உழுவுவாங்க. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, உழவு செழிக்கணும்னு ஊர் மக்களே ஒன்றா சேர்ந்து உழுவுறது தான் இதோட வழக்கம். உழவு நல்லா செழிக்கணும், இந்த வருஷம் எல்லாமே நல்லா விளையணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துல வழிபட்டு அந்த இடத்துல உழுவுவாங்கங்க. அதுக்கான நாள் தான் இன்றைய நாள். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு விதமாக நடக்கும். சித்திரை முதல் இன்றைக்கே ஒவ்வொரு ஊரில் பார்த்திங்கன்னா உழவு ஓட்டுவாங்க. எங்கள் ஊரில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்திரை மாதம் எது நல்ல நாளான்னு பார்த்து அதில் உழவு ஓட்டுவாங்க. ஒவ்வொரு ஊரில் எப்படின்னா வருஷம் பிறக்கிறதே நல்ல நாள் தான் சொல்லி அன்றைக்கே உழவு ஓட்டுவாங்க. இப்படி எல்லார் ஊர்லேயும் ஒவ்வொரு நாளும் நடக்கும். சித்திரை பொன்னேர் இன்றைக்கி எங்கள் ஊரில் கட்ட போகிறோம். அதுக்காக தான் விடிய காலமே எழுந்துச்சு பார்த்திங்கன்னா குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டுட்ருக்கோம். அப்பாலாம் மாடை குளிப்பாட்டணும், ஏர் கலப்பிக்கு பொட்டு வைக்கணும், அந்த மகுத்தறிக்கு பொட்டு வைக்கணும்னு எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க. வாங்க இன்றைக்கி நம்ம ஊர் பொன்னேர் கட்டுதலை நம்ம வீடியோ மூலயமா பாருங்கள். அப்பா ஏர் கலப்பை, மகுத்தடி, இந்த தும்பு கயிறு இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா கழுவி வச்சுருக்காங்க. அடுத்ததாக என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா மாட்டை குளிப்பாட்டிகிட்ருக்காரு. பலன்னு விடியுதா, காலையிலே ஏர் போட்டிடுவாங்கங்க. அதுக்குள்ளே மாட்டை தயார் பண்ணி நம்மளும் அங்கே போகணும். இன்றைக்கி அம்மாவோட கோலம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கும் வருஷ பிறப்பு மேலே தான் அம்மா காலையிலே எழுந்திரிச்சு எப்போதும் போடுவாங்கள்ல, வருஷம் பிறப்புலாம் போட்டிருந்தாங்களே அந்த மாதிரி கோலம் எல்லாத்தையும் போட்டுட்டு அவங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க. இந்த பூஜைக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அம்மா. அங்கே போய் சாமி கும்பிட்றதுக்கு தேவையானது. நம்ம என்னென்னலாம் இப்போ பண்ண போகிறோம்னா, மாட்டுக்கு தேவையான மாலை இருக்குது. 2 மாட்டுக்கும் தேவையான 2 சோடி மாலை, சந்தனம் கரைச்சி வச்சுருக்காங்க அப்பா, குங்குமம், இது எல்லாத்தையும் வச்சு மாடை சோடித்து ஏர் போட்டு கொண்டு போக வேண்டியதாங்க. சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் கிளம்பிட்டாங்க. டைம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ தான் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கோம் மாட்டுக்கு. இன்னும் அப்பா குளிக்கணும். அது டிராக்டர்லாம் கிளம்பிடுச்சு, நாட்டாமைகள்லாம் கிளம்பிட்டாங்க.
நாட்டாம டைமே சொல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறீங்க. டயத்தை சொல்ல அப்புறம் இதில் தான் சொன்னிச்சு, செல்லில் தான் சொன்னிச்சு, இது ரேடியோவிலையா? ரேடியோவில் சொன்னிச்சு. அப்புறம் விட்டு நாங்கள் ஊரை விட்டு ஒதுங்கி இருக்கோம், தெரிய மாட்டேதுமாம்மா. ஒதுங்கி போச்சு உங்கள் ஊரை. கேட்க மாட்டேது இல்லை, மைக்கில் அலௌன்ஸ் பண்ணா கேட்காது. சீக்கிரம் வாங்க, சீக்கிரம் ஆரம்பமா. நித்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டு இருக்கான், போக போகிறோம். ஊரே போயிடுச்சு முக்காலும். எப்பா போலாமா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பூஜைக்கு தேவையான பொருள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். போகலாம். விடிய காலம் 4:30 எழுந்திரிச்சுமே பத்தலைங்க. ஊரே முக்கால்வாசி பேர் போயிட்டாங்க. நாங்கள் இன்னும் தடவிட்டே இருக்கோம், மாட்டை குளிப்பாட்டிக்கிட்டு போட்டு வச்சுக்கிட்டு எல்லாம் சல்லுன்னு வந்துட்டாங்க. விடிய காலமே இப்போ தான் ஸ்பாட்டுக்கு போயிட்டுருக்கோம், சட்டியெல்லாம் தூக்கிக்கிட்டு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பாட்டில் தான் ஏர் ஓட்ட போகிறாங்க. போயிட்டு வரோம் சித்தப்பா. இல்லை ஒரு கலப்பு தான், ஒரு ரவுண்டு மாற்றிக்கலான்ட்டு. நம்ம நாட்டு மாட்டை வந்து பார்த்திங்கன்னா மரத்தில் கட்டி வச்சுட்டு சிந்து மாட்டை தான் ஃபஸ்ட்டாக வந்து ஏரில் பழக்கிறோம் மொதல் ரவுண்டு. ஏன்னா நம்ம நாட்டு மாடு வந்து ஏரில் பழக்காதது, செம்ம உயரம் இல்லையா மாடு. அதனால் மொதல் ரவுண்டே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் ஓடக்கூடாதுன்ட்டு மொதல் ரவுண்டு வந்து சாதாரணமாக அப்படியே நார்மலாக போகணுங்கிறதுக்காக பழக்கப்பட்ட இந்த சிந்து மாட்டையே பழக்கிறோம். ஏரில் சுற்ற விட போகிறோம். ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பிறகு அடுத்த ரவுண்டு வந்து நம்ம நாட்டு மாட்டை கட்ட வேண்டியதாங்க. ஊர் மக்கள்லாம் வந்துட்டாங்க, நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்துட்டாங்க. எல்லாம் சட்டியில் தேங்காய் உடைச்சிட்ருக்கு, சாமி கும்பிட்டுட்ருக்காங்க. சாமி கும்பிட்டோடனே வண்டி உழவு ஓட்ட புறப்பட்டுருங்க. டிராக்டர் 2 நம்ம வீட்டில் இருக்கிற நாட்டு மாடுங்க மட்டும்தான் காளை மாடுங்க. 2 டிராக்டரு, மற்றபடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் உழவு ஓட்டுற மிஷின் தான். நம்மக்கிட்ட மட்டும்தான் காளை மாடுங்க இருக்குது. அதுவும் நம்மள்கிட்ட வந்து ஒரு சோடி தான் நாட்டு மாடு இருக்குது, இன்னொரு சோடி வந்து பார்த்திங்கன்னா சிந்து மாடு தான் காளை மாடு. ஓட்டலாமா? எல்லாத்தையும் சேர்ந்து வந்து போகணும். அது பாரு நம்ம விடலாம். நித்திக்கே இங்கே பாரு, தாத்தா என்ன பண்ண போகிறாரு? ஏன் அழுதுருக்கான்ப்பா? தூக்கம் வந்தாங்கண்ணா.
அவ்வளோதாங்க, எல்லாம் இங்கே ஏறு பூட்டிட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டாங்க. கோயிலில் போயிட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. எல்லோரும் கிளம்பியாச்சா? அப்பா வந்து கலப்பை ஏற்றிக்கிட்டு போகிறாங்க. சித்தப்பாவும் அண்ணனும் ஆட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. வருவான் கலப்பை மட்டும்தான். நீத்திக்க வா, போவோம் தாத்தாவோட. போ போ போ. மொத்தம் 2 காய் எடுத்துகிட்டு போவாங்க. ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கலப்பையில் உடைக்கவும், அங்கே சாமி கும்பிட்றதுக்கு இன்னொரு காவும், அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு காய் வாங்கிட்டு போவோம். அதான் அம்மா கொடுத்த காய் இது. இங்கே போயிட்டு விநாயகர் கோயிலில், நம்ம கோயிலில் விநாயகர் கோயிலில் உடச்சிக்கிட்டு சாமி கும்பிட்டு வருவாங்க. அப்பா கலப்பை தூக்கிக்கிட்டு முன்னாடியே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போகணும். வண்டியிலே தலைவா போகலாம்.
வந்தாச்சு. தீராதனைக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆர்த்தி எடுக்காமல் உள்ளே போகக்கூடாதுன்னு. சீக்கிரம் அம்மா என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வாங்க வாங்க. சுத்திடுமா நம்ம ஊரில் வந்து வருஷம் பிறந்து சித்திரை மாதம் பிறந்தாச்சுன்னா அதில் பார்த்து ஒரு நல்ல தேதியை பார்த்து நல்லேர் கட்டுறது. ஊரே சேர்ந்து ஒரு இடத்த ஒன்று சேர்ந்து கட்டுவோம். எதனால் கட்டுறது? அதைத்தான் இன்றைக்கி செஞ்சுவிட்டு வந்திருக்கோம். எதனாலனா வந்து ஒன்று சேர்ந்து செஞ்சால் பயிர் ஜெயிப்பாக வரும், உழவு ஜெயிப்பாக இருக்கும், எல்லாம் ஜெயிப்பாக வரணுங்கிறதுக்காக தான். ஜெயிப்பா? செழிப்புடா. ஜெயிப்புங்கிற எல்லாம் செழிப்பாக வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் ஒன்று சேர்ந்து செய்யறது. இருமை வந்து அவங்க கொல்லையில் இருமை எந்தெந்த பயிர் போடணுமா அவங்கவுங்க தனித்தனியாக கையாறு ஓட்டி வைக்க எல்லாம் பண்ணிக்கிறது. இன்றைக்கி ஒன்று சேர்ந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தாச்சு. சாமி நல்ல முறையில் கும்பிட்டு நல்ல முறையில் ஏறு கட்டி வந்துட்டோம். இதில் தான் நமக்கு வந்து இதுலேருந்து ஜெயிப்பாக வரும். ஜெயிப்பாக வருமா? செழிப்புங்கிறது செழிப்பு என்ன கிரிக்கெட் விளையாடுறியா? ஜெயிக்கிறது சரி செழிப்பாக இருக்கும், செழிப்பாக இருக்கும். ஸோ மக்களே, அதனால் இந்த வருஷம் நல்ல முறையில் சித்திரை மாதத்தில் பொன்னேர் கட்டி முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இதாங்க வழக்கமாக நான் பிறந்ததுலேருந்து இப்படி தான் நடந்துகிட்ருக்கு. இனிமேல் நடக்கும். நான் பிறக்காததுக்கு முன்னாடிலேருந்து நடக்குதுங்க. காலத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு, ஆதி காலத்துலேருந்து நடந்துகிட்ருக்கு. நமக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து, எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து இப்படி தான் நடக்குது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு இடத்துல சூஸ் பண்ணுவாங்க. போன வருஷம்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்க தென்கிழக்கில், இந்த வருஷம் வடமேற்கில் நல்லபடியாக கட்டிட்டு வந்துட்டோம். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறோம் நண்பர்களே. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.